அதாவது இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு சொன்னால், அந்த நைட்டாவில் ஹோல்ட் பண்ணப்பட்டிருக்கிற 131 வேக்கன்சி பற்றிய டீட்டெயில்ஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். அதில் நீங்கள் ஓஎல் முடிஞ்சவராக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் ஏஎல் முடிஞ்ச ஆக்களுக்கு உரிய பதவி ஹோல்ட் பண்ணப்பட்டிருக்கு. அது ஓஎல் ஏஎலோட சேர்த்து என்பிக்கு லெவல் இருக்கிற ஆக்களுக்கும் விண்ணப்பம் ஹோல்ட் பண்ணப்பட்டிருக்கு. அதோட நீங்கள் பட்டம் முடிச்சிருந்தாலும் ஒரு சில பதவிகள் அதுக்கு ஹோல்ட் பண்ணப்பட்டிருக்கு. அதாவது ஓஎல் முடித்த ஆக்கள்லேருந்து டிகிரி வரைக்கும் இருக்கிற ஆக்களுக்கான பதவிகள், வெவ்வேறு பதவிகள், பல பதவிகள் ஹோல்ட் பண்ணப்பட்டிருக்கு. இதுக்கு மொத்தமாக 23 வகையான பதவிகள் ஹோல்ட் பண்ணப்பட்டிருக்கு. அந்த பதவிகள் என்னென்ன, ஓஎலை வச்சு யார் அந்த என்னென்ன பதவிக்கு அப்ளை பண்ணலாம், ஏஎல் முடிச்சாக்களுக்கு என்னென்ன பதவிகள் இருக்குது என்ற டீட்டெயில்ஸை ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். முதல்ல அலுவலக உதவியாளர் பதவியை பார்க்க போனோம்னா, அலுவலக உதவியாளர் பதவிக்கு மொத்தம் 15 வெற்றிடம் இருக்குது. இந்த பதவிக்கு சாதாரணமாக ஓஎல்ல நீங்கள் தோற்றிருந்தாலே போதும், மேலதிகமாக எந்த தகவலும் கேட்கல. அடுத்தது டிரைவர் பதவிக்கு பார்க்க போனீங்கன்னு சொன்னால், டிரைவர் பதவிக்கு 10 வெற்றிடம் காணப்படுது. இந்த 10 வெற்றிடத்துக்கும் அப்ளை பண்ணுறாங்களுக்கு சாதாரண, அதாவது ஓஎல் பரீட்சையில் 2 பாடத்தில் சி இருக்கணும், 4 பாடத்தில் எஸ் இருக்கணும், மொத்தத்தில் 6 பாடம் பாஸ் பண்ணியிருந்தால் போதும். அதோடு சேர்த்து இதற்கு டிரைவர் பதவி என்றாலே ஹெவி வெஹிக்கிள் லைசன்ஸ் கேட்டிருக்காங்க. அதாவது ஹெவி வெஹிக்கிள் லைசன்ஸ் இருக்கிறார்கள் தாராளமாக இந்த பதவிக்கு நீங்கள் விண்ணப்பம் அனுப்பிக்கொள்ள முடியும். அதாவது உதவி பயிற்றுவிப்பாளர் பதவி, இதற்கு மொத்தமாக 44 பதவி வெற்றிடங்கள் ஹோல்ட் பண்ணப்பட்டிருக்கு. இதற்கு நீங்கள் அப்ளை பண்ண விரும்புகிறார்கள் என்பிக்கு லெவல் 5 முடிச்சிருக்கணும். அடுத்ததாக பார்க்க போகிற விஷயம் என்னென்னு சொன்னால், பயிற்றுவிப்பாளர் பதவி, இதற்காக மொத்தமாக 20 வெற்றிடங்கள் ஹோல்ட் பண்ணப்பட்டிருக்கு. இந்த 20 பதவிக்கும் விண்ணப்பிக்க விரும்புகிறார்களுக்கு கேட்டிருக்கிற கல்வி தகுதி என்னென்னு சொன்னால், டிகிரி, அதாவது பட்டம் முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் என்பிக்கு லெவல் 7 முடிச்சிருந்தார்கள் தாராளமாக இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் மேலும் நிறைய பதவிகளுக்கு இன்னும் ஹோல்ட் பண்ணிக்காங்க. அந்த விஷயம் என்னென்னு நான் ஸ்க்ரீனில் இந்த எல்லா பதவியும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணவில்லை, லாங் டைம் எடுக்க வேண்டதால் ஸ்க்ரீனில் சேவ் பண்ணுறேன். மேலதிகமாக வேறு என்னென்ன பதவிகளுக்கு ஹோல்ட் பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்லி இது சம்மந்தமாக மேலதிகத்தை தேவைப்பட்டால் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவுக்கு இல்லை உங்களுக்கு கெசட் நோட்டிஃபிகேஷனையும் அப்ளிகேஷனையும் உங்களுக்கு வீடியோட கமெண்ட் செக்ஷனில் நான் போட்டு விட்றேன். அடுத்தது இந்த வேலை வாய்ப்புக்கான வயது எல்லையை பார்க்க போகிறோம். வயது எல்லைன்னு சொல்லக்குள்ள அலுவலக உதவியாளர் மற்றும் டிரைவர், அத்தோட உதவி பயிற்றுவிப்பாளர், ஆய்வுக்கூட உதவியாளர், இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்கிற ஆட்களுக்கு 18 வயது முதல் 45 வயதுக்கு உட்பட்டதாக இருக்கணும். அப்படி 45 வயதுக்கு உட்பட்டார்கள் இந்த வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பிக்க முடியும். அதோட விரிவுரையாளர், பயிற்றுவிப்பாளர், மாவட்ட உத்தியோகர்கள் போன்ற பதவிக்கு விண்ணப்பிக்கிறார்களுக்கு குறைந்தது 22 வயது முதல் 45 வயதுக்கு உட்பட்டதாக. இதுக்கு எப்படி விண்ணப்பம் வந்து பார்க்க போகிறோம். அதாவது இந்த வேலைவாய்ப்பு விண்ணப்பிக்கிறதுக்கான விண்ணப்ப படிவத்தை நீங்கள் அதன் ஒஃபிஷியல் வெப்சைட் நான் ஸ்க்ரீனில் இப்போ ஷேர் பண்ணுறேன். அந்த ஒஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போய் அதில் போட்டிருக்கிற அறிவித்தலுக்கு ஏற்ப வீடியோ அப்ளிகேஷனை ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அப்படி உங்களுக்கு இந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் அப்ளிகேஷன் ப்ரிப்பேர் பண்ண கஷ்டமானாக்களுக்கு நான் வீடியோட டிஸ்கிரிப்ஷன் கீழே, அப்படி இல்லைன்னு சொன்னால் கமெண்ட் செக்ஷனில் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி போடுறேன். முடிஞ்சாக்கள் டவுன்லோட் பண்ணி எடுங்க. அப்படி கஷ்டமானாக்களுக்கு வீடியோவுக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் நான் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி கூகுள் டிரைவ் லிங்காக போட்டிருக்கேன். அதை போய் பாருங்கள், பார்த்து டவுன்லோட் பண்ணி எடுக்கலாம். அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி முடிஞ்சால் நீங்கள் அந்த விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து பதிவு தகவலில் அனுப்பணும். விண்ணப்ப படிவம் அனுப்புகிற முகவரியை நான் இப்போ ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணுறேன். அதை புஷ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் நோட் பண்ணிவிடுங்க. அதை விண்ணப்பம் அனுப்பும்போது கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் உண்டு. என்ன, விண்ணப்ப படிவம் அனுப்புகிற கடித உரையின் இடது பக்கம் மேல் மூலையில் நீங்கள் என்ன பதவிக்கு விண்ணப்பிக்கலைன்ற விஷயத்தை தெளிவாக குறிப்பிட்டு அனுப்புங்க. ஏன்னா இதுக்கு நிறைய பதவி ஹோல்ட் பண்ணிக்கிறதால நீங்கள் சரியான பதவியை குறிப்பிட்டு தான் நீங்கள் அந்த விண்ணப்ப படிவத்தை அனுப்பிக்கொள்ள முடியும். விண்ணப்ப படிவத்தை அனுப்ப வேண்டிய கடைசி தேதியாக 2026 9ஆம் மாதம் 2ஆம் தேதி காணப்படுது. கடைசி நேரம் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் நீங்கள் ஏர்லியாக அந்த அப்ளிகேஷனை ஃபில்அப் பண்ணி அனுப்ப பாருங்கள்.